நாலாம் பிரசங்கம். இயேசுநாதர் முள்முடி தரிக்கப்பட்ட குறிப்பிடம் காண்பிக்கப்படுவது. உலோகத்துக்கு அதிபதியானவங்கள் இயேசுநாதர் எங்கள் பாவத்தை தம்முடைய பேரில் சுமந்து கசையடிபடுவார் என்று விசையாஸ் என்கிற தீர்க்கதரிசி எழுதினத பிரகாரம் அடிபட்டதையும் இன்னமும் பட்ட அநேக வாதைகளையும் முன்பிரசங்கங்களிலே சொன்னோமே. இப்போதவருக்கு படுத்தின வேறே ஒரு அவமான வாதை பங்கங்களும் சொல்ல கடவோம். அதப்படி என்றால் பிலாத்துவின் கட்டளைப்படியே ஆண்டவரை கற்றூணிலே கட்டி கொடியதாய் அடித்ததன் பின் இன்னமும் ஜூதர்களுடைய மனதில் கொண்ட குரோத வைராக்கியமும் மாறவில்லை. அதனால் வாதையின் மேல் வாதையும் கஸ்தியின் மேல் கஸ்தியும் நிந்தையின் மேல் நிந்தையும் உண்டாக்க வேணுமென்று ஒருமித்ததொருங்காலும் காணாததும் கேளாததுமானவோர் புதிதான வாதை பங்கம் படுத்த உன்னினார்கள். ஐயோ கிறிஸ்தவர்களே, எந்த பிரகாரமாய் எங்கள் மனதில் பரிதாபம் அடங்கி இருப்போமோ, எந்த கண்ணால் பார்த்திருப்போமோ, ஆனதினால் கண்ணீர் நிறைந்த கண்களாலும் பிரலாபம் நிறைந்த வாக்கினாலும் உங்களுக்கு சொல்லுகிற இந்த புதுமையை கேளுங்கோ. அதேதெனில் அந்த துஷ்ட ஜூதர் ஆண்டவரை பார்த்து சொல்லுவது, இந்த மனுஷனங்கள் ராசாவென்று சொல்லி திரிந்தானே. இப்படிப்பட்ட ஈனேழை யூதருக்கு ராயனென்று லோகத்துக்கு பிரசித்தமாக்கின இந்த பெரிய நிந்தை கேட்டிருப்போமோ. இந்த அவதூரை எந்த பரிசிலேயும் அகற்ற வேணும். அவனுண்டு பண்ணின ராசாங்கத்தின் பலனை அவனுக்கு அனுபவிக்க பண்ண வேணும். அதனால் அவன் சொன்ன வார்த்தை சரசமாய் லோகத்தார் தூஷணித்து போடத்தக்கதாக ஓராகடியத்தை செய்வோம் என்று சொன்னார்கள். ஐயோ, எங்கள் ஆத்துமத்துக்குடையவரான
சகல லோகத்துக்கும் கர்த்தாவான தேவராயனே, உம்மை பார்க்க அதிக வதிவரான ராசாவுண்டோ? ஆகட்டுமென்றவுடனே சகலமும் உண்டாகவும், அழியட்டுமென்றவுடனே சகலமும் நிர்மூலமாகவும், வல்லபமுள்ள தேவரீர் நீரல்லவோ? சலமோன் என்கிற ராசாவுக்கு 40,000 துரகசாலைகளும் 12,000 ராவுத்தரும் உண்டாயிருந்ததினால் மகா பேர் பெற்ற அரசனை உண்டானால் உமக்கு 1,00,000 கோடி தூதாதி தூதரும் முனிவரும் உண்டாயிருக்கச் செய்தே, நீர் அவனிலும் மிக்காய் கீர்த்தியுள்ள ராயனல்லவோ? அசுவேர் என்கிற ராசாதன் ராட்சியத்தின் குடியானவர்களுக்கு 180 நாட்கொடுத்த விருந்தின் மகிமையை கண்டு மகாதிரவியராயனன்று கீர்த்திப்பார்களானால், நீர் மனுஷ மிருக பட்சி சகலத்தையும் நித்தமும் சம்பூரணமாக்கி ரட்சிக்கிறவிடத்திலே நீர் அவனிலும் பார்க்க மகிமையுள்ள நிறை செல்வன் என்கிறதற்கு சந்தேகமுண்டோ? அலெக்சாந்திருவென்கிற கோமான் இவ்லோகத்திலுள்ள மிகுந்த ராட்சியங்களையும் ராசாக்களையும் வெற்றி கொண்டதினால் நிகரில்லாத வீரியமுள்ள நரபாலென்று பாராட்டுவார்களானால், திரிலோகத்திலுள்ள சமஸ்தமும் கை கொண்டிருக்கிற உம்மை அவனிலும் பார்க்க மகிமையுள்ள பூபாலன் என்கிறதற்கு சந்தேகமென்ன? இப்படியே சமஸ்தருக்கும் நீர்தான் அதிபதி ராசாவாய் கொள்ள பரிகாச ராசாவென்று கோரணி கோட்டிகளும் லட்சமாய் இப்படிப்பட்ட நிந்தனை செய்வார்களோ? உமது இவ்ராட்சியமென்று பரிகாச ராட்சியமாவதோ? இருலோகத்திலே உள்ள சகல வண்ணளவில்லாத மனுஷரன்களும் சடராய் போவார்களோ? ஐயோ கிறிஸ்தவர்களே, எங்கள் நாதனுடைய மகிமைக்கு பண்ணுகிற நிந்தனை உன்னினது மாத்திரமும் எங்கள் மனதில் மாத்திரம் வியாகுலப்படுவதினால் இப்படிப்பட்ட நிந்தனை செய்த பங்கமும் நிஷ்டூரமும் கண்டோமாகில் மனதின் வியாகுலம் பொறுக்குமோ?
கண்ணில் கண்ணீர் தரிக்குமோ வாக்கில் பிரலாபமோயுமோ உலையிலிட்ட மெழுகு போலங்கள் மனதுருக வேணும் துருத்தியில் எழும்புகிற காற்று போலங்கள் பிரலாபம் எழும்பி சமுத்திரம் போலங்கள் கண்ணீர் பெருக வேணும். அதேதெனில் அந்த பாவ துரோகியான யூதரங்கள் ஆண்டவருக்கு தாங்கள் செய்ய நினைத்த ஆகடியத்தை செலுத்த வேணுமென்று வளைந்து கொண்டு இவனல்லவோ எங்கள் ராயன் என்று சொன்னேனே. ராயன் என்று இவனுக்கு சிங்காசனம் ஸ்தாபிக்க வேண்டாமோ என்று ஒரு உடைந்த நாற்காலியின் மேலிருத்தி இன்னமும் அந்த நாற்காலியை இழுத்து தரையில் விழப்பண்ணி மறுபடியும் இருத்தி இந்த பிரகாரமாக வாதித்தார்கள். அதன் பின் இவர் மகா ராசேந்திரன் என்றால் அவருக்கோ இந்திர உத்தரியத்தை தொடுக்க வேண்டாமோ வென்றொரு சிவப்பு சகலாத்தை தாரை போர்த்து அபூர்வமான ராசாயத்தம் என்று அசங்கதமடித்தார்கள். இன்னமும் இவன் ராஜ்யம் ஆளுகிற குறிப்பாக கையில் ஒரு செங்கோல் வேண்டாமோ வென்றொரு மூங்கிற்றண்டு கரத்தில் கொடுத்து அரசாளும் ஆளுமென்று கோரணி கொண்டார்கள். அதன் பின் இந்த பூலோக வேகநாயக நிறை செல்வனுக்கு சிரசில் வைர கிரீடம் சூட்ட வேண்டாமோ என்று 72 முள்ளுள்ள காரை கொப்பையொடித்து முடியாக வளைத்து சிரசில் பொருத்தி கண்காது மட்டாக இறங்குந்தரையும் அடித்தார்கள். அத்தால் 72 தாரைகள் புறப்பட்டு சருவாங்கமும் இரத்த துவலையாச்சுது. ஐயோ என் இயேசுநாதரே, இந்நேரம் மட்டும் செய்த வாதைகளால் உம்முடைய சரீர அங்கிஷத்திலுள்ள இரத்தமற்று போக பண்ணி இப்போ திருச்சிரசில் மிஞ்சி இருந்த இரத்தமும் அற்று போக பண்ண இந்த உபாயத்தை செய்தார்களோ? ஆனதினால் இந்த வாதையும் போதாமல் இன்னமும் கோமாளமாய் சொல்லுவது, இந்த ராயனுக்கு ஆடையாபரணங்கள் கொடுத்தது மாத்திரம் போதுமா?
அவரெங்களுடைய ராசாவென்றும் நாங்கள் அவருடைய குடியானவர்கள் என்றும் அஞ்சலி பண்ணி நமஸ்கரிக்க வேணுமென்று ஒவ்வொருத்தனாய் வந்து தொருங்கால் முழந்தாலிட்டெழும்பி மகாராசாவே நமஸ்காரம் என்று சிரித்து நகைப்பாய்கையிலிருந்த மூங்கிற்றடியை பறித்து வாழ்க வாழ்கவென்று முடியிலோர் அடியும் சிரசிலோர் அடியுமாய் அடிக்கிறவர்களுக்கு சிலர் முள்முடியை அசைக்கிறவர்களும் போர்த்தின சட்டையை இழுத்து போர்க்கிறவர்களுக்கும் இப்படியே வாக்கு கெட்டாத சரசம் கோப்பும் நிந்தனைகளும் பாதை ஈங்கிசைகளும் செய்ய எங்கள் ஆண்டவருக்கு பொறுக்கப்படாத கடுப்பும் குத்தும் முழவும் விதனமும் உண்டாகி இரத்தத் தாரைகளால் கண்ணிமை நிறைந்து கண் திறக்க மாட்டாமலும் மதரமும் ரோமமொட்டி வாய் திறக்க வியலாமலும் இப்படியே தேவ மனுஷகுமாரனுக்கு மனுஷ சரூப சரீர லட்சணம் ஒன்றுமில்லாமல் ரூபி வெரூபியாய் அறியப்படாததாயிருந்தார். ஐயோ பாதக யூதர்களே, இப்படி மனுஷனுக்கு மனுஷ சரூபம் கெடுமட்டும் வாதிக்கலாமோ? ஐயோ என் ஆண்டவரே, என் இயேசுவே, பாவியான எனக்காக நீரிந்த வீங்கிசை அவமானங்கள் அனுபவிக்கலாமோ? விலை மதியாத நவரத்தின மணிமகுடம் தரிக்கப்பட்ட உம்முடைய செந்நீலிப்போ முள்முடி அணியலாமோ? பத்தரை மாற்று பசும் பொன்னால் செங்கோல் பிடித்திருக்கிற உம்முடைய திருக்கரத்துக்கு போ மூங்கிற்றண்டும் அணையலாமோ? தெய்வீக மோட்ச அடையாபரணம் பிரதாபிக்கிற உம்முடைய தேகத்துக்கு போ பீற்றற்றுண்ணி பொதியிலாமோ? அதிக வல்லப தத்துவமுள்ள ஞானாதிக்கர் சிரசில் ஸ்தாபித்த பத்திரராசனத்தின் மேலிருக்கிற உம்மை முறிந்த நாட்காலியில் இருத்தலாமோ? அதிநிர்மல பக்தி சுவாலகர் பயபக்தியாய் பார்த்திருக்கிற உம்முடைய திருமுக மண்டலம் இந்த விதம் நிற்பிழையாகலாமோ? 9 சபை மணிரூபிகளும் மோட்சவாசிகளும் சாந்தோஸ் 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 என்று நித்தமும் துதித்து நமஸ்கரிக்கிற உமக்கிப்போ பொல்லாத ரூதரித்தனை தூஷணம் சொல்லி நிந்திக்கலாமோ?
ஐயோவென் நாதனே, தேவாதி தேவனே, இப்படிப்பட்ட நிந்தனை அவமானங்களும் நீங்கிசை கஸ்திவாதைகளும் நீர் அனுபவிக்கிறதும் எந்த நிமித்தமோ? இசையாஸ் என்கிற தீர்க்கதரிசி முன்னெழுதின பிரகாரமாமங்கள் பாவமானது, சிவப்பு சகலாத்து போலவும் குரோத விரோதமானது, செங்கண்மாரி போலவும் என்றதினால் உமக்கு சிவப்பு பிறல் அணிய வாச்சுது. சுவிசேகலோக்காவெழுதின மேரை இவ்வுலோகத்தின் சம்பத்தும் முள்ளுக்கு சமனானம் என்கிறதினால் எங்கள் சம்பத்து வாஞ்சையினால் உமக்கு முள்முடி தரிக்க வாச்சுது. எங்கள் ஆங்காறு கற்பருவது சமாதானமானதினால் என்றுமக்கு கற்பாரின் மீதே இருப்பாச்சுது. எங்களுடைய கிருகை வாக்குகள் பொய்யாங்கமும் வியர்த்தமுமாயிருக்கிறதினால் என்றுமக்கு வெண்டாயிருக்கிறவரும் மூங்கில் சண்டு கையில் கொடுக்கப்பட்டது. நாங்கள் வேறு பாராட்டி எங்களை வெகுமானிக்கிறதிலும் இன்றுமக்கு அவமானிக்கிறதும் நிந்திக்கிறதுமாச்சுது. ஐயோ கிறிஸ்தவர்களே, இந்த வாதை நிந்தனை மேற எல்லா மங்கள் பாவச்சாயலாயிருக்கிற போதே இப்படிப்பட்ட பாவங்களை நாங்கள் விட்டு விட்டு எங்கள் ஆண்டவருடைய வாதைகளை ஆறுதலாக்க வேண்டாமோ? முட்களுக்கு சமனாமாயிருக்கிறவங்கள் திரவிய வாஞ்சையை விட்டு அவருடைய திருத்தைலன் முள்முடியை இறக்க வேண்டாமோ? வியர்த்த வெறுமையானவங்கள் பொய்யாங்க வஞ்சக கிரிகைகளை விட்டு அதன் குறிப்பாயாண்டவர் கையிலிருக்கிற வெண்டு குழலை அகலிக்க வேண்டாமோ? எங்களுடைய வகந்தை பெருமைகளை நீக்கி ஆண்டவரை கற்பாரையான விருப்பிடத்தை விட்டெழுப்ப வேண்டாமோ? எங்களுடைய வேறு பாராட்டுதலை விட்டு அவருடைய சரச நிந்தைகளை அகற்ற வேண்டாமோ? இந்த சொல்லப்பட்ட இத்தனை போதகங்களால் உங்களுடைய மனது உருகவில்லை என்றால் எங்கள் ஆண்டவர் தாமே, எங்கள் ராசாவானவர் தாமே
எங்கள் பிதாவும் சர்வேசுரனுமாகிய அவர்தாமே எங்களை பார்த்து சொல்லுகிற வாக்கியங்களை கேளுங்கோ. பாவிகளான மக்களே, எனது அபிப்பிராமண பட்சத்தால் உங்களை படைத்ததை இந்த அளவற்ற ஈங்கிஷை எனக்கு சம்பவித்திருக்குது. உங்களுக்கு நடக்கவும் தண்டிக்கவும் கைகால் கொடுத்ததினால் எனது கரம் பந்தனப்பட்டு சரணங்களால் நடக்கப்படாததாயிருக்குதே. உங்களுக்கு பேசப்பறைய வாய் கொடுத்ததினால் என்னுடைய முகத்தில் இரத்தம் பெருகி வாய் திறக்க மாட்டாமல் இருக்குதே. உங்களுக்கு கண் பார்க்கவும் காது கேட்கவும் கொடுத்ததினால் என் கண் புருவமட்டாகவும் காது குறும்பி மட்டாகவும் முள்ளுகளோடுருவி இருக்குதே. உங்களுக்கு ராட்சிய பாரகங்களை கொடுத்ததினால் நமக்கு பரிகாச ராச தயத்தமுண்டாச்சுதே. இப்படியே உங்களுக்காக இம்மாத்திரம் அவலட்சணமாகி தேவ வேஷமும் மனுஷ வேஷமும் மட்டறியாத தாயிருக்கிறதை பாருங்கோ. இந்த 72 முள்முனையாற் புறப்படுகிற விரத்த ஊரணிகளால் சருவாங்கமும் தோய்த்திருக்கிறதை பார்த்து இந்த ஊரணிகளில் உங்கள் பாவங்களை தோய்க்கவும் ஆத்துமங்களை சுத்தமாக்கவும் வாயுங்கோ. கம்பீர கருவமுள்ள பாவிகளே, என்று நான் பணிந்திருக்கிற தனிமையை பார்த்து உங்களுடைய அகந்தைகளை அடக்குங்கோ. குரோத விரோதமுள்ள பாவிகளே, என்னுடைய சாந்துவத்தை பார்த்து உங்களுடைய மூர்க்கங்களை தணியுங்கோ. திரவிய வாஞ்சையுள்ளவர்களே, என்னுடைய தரித்திரத்தை பார்த்து உங்களுடைய ஆசை நற்றாசைகளை விடுங்கோ. அலங்கார அணிமைகளையும் சுக செல்வங்களையும் விரும்புகிறவர்களே, என்னுடைய சரீர விதனமும் அணிந்த பீரலையும் பார்த்து சுக செல்வ வாஞ்சைகளை எல்லாம் போக்கடியுங்கோ. நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த நல்லறிவை மறவாதையுங்கோ. உங்களுடைய தாய் தந்தையரிலும் மிக்காய மாத பிதா நாமே
உங்களுடைய சகோதரர்களிலும் அதிகபட்சமுள்ள பிறப்பு நாமே. உங்களுடைய சிநேகிதரிலும் இது அதிக அன்புமுள்ள நேசவாதி நாமே. நான் உங்களுக்காக படுகிற பாடுகளையும் நிந்தை நிசிதங்களையும் மரணவாதைகளையும் உங்களுடைய சிநேகமுள்ள பிதா மாதாக்கள் படுவாருண்டோ? அன்பர் சிநேகிதர் படுவாருண்டோ? இல்லையே. அதனிலுள் பிரியமுள்ள மக்களே, என் வாக்கை மறக்க கடவதல்லவென்று எங்கள் ஆண்டவர் சொல்லுகின்றார். ஐயோ கிறிஸ்தவர்களே, இப்படியே எங்கள் சீவனாகிய சுவாமி சொல்லுகிற வசனங்களை கேட்டு எங்கள் மதனில் விதனமில்லாதிருப்போமோ? இன்னமும் பாவங்களை விடாமல் லோகத்தை விரும்பி இருப்போமோ? எங்கள் ஆண்டவர் இருக்கிற வேஷத்தை பார்த்து இன்னமும் எங்கள் முகத்திலே அழகு தேடுவோமோ? சரீரத்தில் சுகம் தேடுவோமோ? ஆபரணங்களை பாராட்டுவோமோ? வடிவு வஸ்திரங்களை தேடுவோமோ? பெருமை வெகுமானங்களை விரும்புவோமோ? ஐயோ என் இயேசுவே, என் ஆண்டவரே, என் ராசாவே, உம்மை பார்த்து நாங்கள் என்று பூலோக வாஞ்சையை விடவும் உம்முடைய துக்கித்த திருமுகத்தை எங்களுக்கு காண்பியும் சுவாமி. எனது பக்ஷ பிரமாணமுள்ள இயேசுவே, இற்றை வரைக்கும் நாங்கள் இச்சித்த லோக வாஞ்சைகளை விடுகின்றோம், சுக செல்வங்களை விடுகின்றோம், கருவத்தையும் பெருமையையும் விடுகின்றோம், சகல அகங்காரத்தை விட்டு உம்முடைய நிஷித வேஷத்தையும் பின் செல்கின்றோம். எங்கள் பாவங்களை பொறும் சுவாமி, உம்முடைய முள்முடியையும் பரிகாச நிந்தனைகளையும் பார்த்து எங்கள் பாவத்தை பொறும் சுவாமி. உம்முடைய அனந்த கிருபையால் பொறுத்து கொள்ளும் சுவாமி. ஆமேன். ஜேசு.